என்னடா இப்படியா மக்கள் என்ன மாதிரி இருக்கு. அடுத்தவன் குடும்பத்தில் நடக்கிறத வேவு பார்த்து அதில் ஒரு சந்தோஷம் காண்ற ஒரு வக்கரமான ஒரு மனநிலை தான் மனிதனில் ஒரு குடும்ப சண்டைன்றது அந்த குடும்பத்தோடய முடிஞ்சு போகணும். அதை ஒரு உலகத்துக்கு காட்டுற மாதிரி அவன்கிட்ட கஷ்டத்தை வச்சு காசு உழைக்கிறதுக்கு பல பேர் தெரிவாங்க. அப்படியான ஆட்களுக்கு தான் நீங்கள் இன்னுமே சப்போர்ட் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. கணவன் மனைவிக்குள்ள நடக்க வேண்டிய விஷயம் அது அதோடைய முடிஞ்சு போனால் அது சின்ன விஷயமா முடிஞ்சிடும். இதை வெளி உலகத்துக்கு கொண்டு அதில் பஞ்சாயத்து கூடுற மாதிரி நடுவர்கள் மாதிரி எல்லாருமே இருந்து அதில் ஒரு விளக்கம் கொடுத்து அதில் அவன் உழைச்சிட்டு போயிடுவான். இடையில நிற்பான் பாருங்க, அவன் உழைச்சி அதுலேயும் உழைச்சி அவனுக்கு அதை பார்க்குறதும் ஒரு சந்தோஷம். அதில் தீர்ப்பு சொல்கிறதும் தான் பெரிய ஒரு மகான், தான் பெரிய ஒரு தலைவர் மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலு. அதோட அதில் வர்ற இது அவனுக்கு ஒரு காசு. இந்த விஷயங்கள் நான் கதைக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா, ஆனால் சூழ்நிலை அடுத்தவன்ட கஷ்டம் அவங்கள காட்டி இவங்கள் வயிறு நிறைக்கிறதும் இவங்கள் என்னென்னு சொல்ல செல்வம் சேர்க்கிறதும் சொத்து சேர்க்கிறதும் இன்னும் கண்ணுக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கு. உங்களுக்கு அதை பார்த்து கூட விளங்கியலையா, உங்களுக்கு மண்டையில் அறிவில்லையான்ட்டு நான் நேரடியாக கேட்க வரையில் விளங்கி கொள்ளுங்க. உடனே கேட்ட உடனே இப்படியான விஷயங்கள் காய்ச்ச உடனே ஒரே ஒரு பொறாம என்னடா பொறாம, ஐயோ இந்த மாதிரி கொள்ளை அடிக்கணும், அடுத்தவன்ட கண்ணீரில் காசு சேர்க்கணும்டா எப்போ நாங்களுமே சேர்த்துருப்போம். அப்படி பாவப்பட்ட காசுங்களுக்கு தேவையில்லை. அதோட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழணும் என்று நினைக்கிறோம் நாங்கள். அந்த வகையில் இப்படியான பாவமான செயல், இப்படி ஒரு விஷயமே தேவைப்படக்கூடாது. மற்ற எங்களோட சமுதாயத்தின் மேலே அக்கறை இருக்குது. இப்படி அடுத்தவண்ட குடும்பத்தில் நடக்கிற விஷயத்த வெளிச்சம் போட்டு உலகத்துக்கே காட்டினா அது அந்த குடும்பத்துக்கு எப்படி ஆகும், அந்த ஒரு சமுதாயமே எப்படி ஆகும், அவன் பிள்ளைகள் எப்படி ஆகணும், எல்லாமே சிதைந்து போகும். ஸோ அந்த விஷயத்தில் அக்கறை இருக்கிறபடியாக தான் அதில் ஒன்றும் செய்யலை. எங்கள் மனுஷருக்கு 6 அறிவு கொடுத்துக்கிறான். அந்த 6வது அறிவு சிந்திச்சு செயற்படுற அறிவு. அந்த அறிவை பயன்படுத்தி விளங்கி கொள்ளுங்க. அந்த வறுமையான மக்கள், ஏழை மக்களை வச்சு முகவர் வேலை பார்க்குறாக்களும் தான் இப்போ தியாகி, ஏழைகளின் கடவுள் என்று சொல்லப்படுறவ. இதில் குளிக்க சூப்பராக இருக்கும். ஆனால் அது பழுக்கி விழுந்துட்டானா குளிக்குவாங்க. தலையணை என்ன இதுன்னு பேர் அப்படி இதால் இந்த வீடியோ ஆதாரம் இருக்கு. அப்படியே விழுந்தது வளோட்டு. இந்த வீடியோ நாங்கள் ஆட் பண்ணி விடுறோம். என்னடா செய்யறே போடா, பயப்படா போ. இல்ல வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். இப்போ நாங்கள் திருநெல்வேலியில் தான் நிற்கிறோம். திருநெல்வேலியில் வெங்கடேஷ் அண்ணா விட்டு தான் நிற்கிறோம். இவ்வளோ நாள் ஓடி தெரிஞ்ச நாங்கள் இன்றைக்கு ஒரு ரெஸ்ட் நாள்னு சொல்லலாம். அதோட நாளைக்கு ஒரு பயணம் ஒன்று காத்திருக்கு. தொடர்ந்து ஒரு கொஞ்ச நாள் அப்படியோ ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சுட்டு வேற போதும். முதல் நாள் கேரளா போகிற மாதிரி ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சு விட்டு வேற போதும் பார்க்காத இடங்களுக்கு. சரி, இன்றைக்கு ஒரு நீர்த்தேக்கத்துக்கு தான் வந்திருக்கிறோம். பெரிய ஒரு டேம் ஒன்றுக்கு வந்திருக்கிறோம். இங்கால அந்த நல்ல தண்ணிகளை சேமித்து வச்சு அதை நல்லா விவசாயத்துக்கு பயன்படுத்தினோம். அப்படி ஒரு டேமுக்கு தான் வந்திருக்கிறோம். அங்கே குளிக்க போகிறோம். உங்களுக்குமே அதை பயந்து போடுறோம். பச்சையாறு நீர்த்தேக்கம் என்றது திருநெல்வேலியில் இருக்குது. நாங்களும் முதல் முறையாக வந்திருக்கிறோம். எங்களோட அங்கே முத்தையாங்காட்டு அந்த மாதிரி பெரிய ஒரு டேம். சரி, அடுத்தது இன்னொரு விஷயம் பயந்துள்ளோனும். இங்கே போட்ட வீடியோஸுக்கு வந்த கொமெண்ட்டுகள் எல்லாம் பார்க்குறேன். பார்த்தா கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்துகிற விதமாக இருக்குது. ஒரு புது இடத்துக்கு போய் என்னென்னா நாங்கள் ஒரு கடையில் போய் சாப்பிட்றோம். ஒரு தெருவோர கடையில் போய் சாப்பிட்றோம். இப்போ நாங்கள் நெடுகளுமே அதை சாப்பிட போகிறதில்ல. இப்போ ஒருக்கா ஒரு இடத்துக்கு வரைக்க ஒருக்கா அதை டேஸ்ட் பண்ணி அந்த டேஸ்ட் இப்படி இருக்குதான் இப்படி தான் இருக்குதுன்றதை அந்த பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் அதுக்கு வர்ற கொமெண்ட்ஸை பார்த்தா என்னடா இப்படியா மக்கள் என்ன மாதிரி இருக்கு, அது தின்னாத, இதை தின்னாத, அதில் கை வைக்காத, இதில் கை வைக்காத. இப்போ என்னென்னு சொல்கிறோம், ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு குடும்பத்தில் நீங்கள் ஒரு அம்மா அப்பா மகன் இருக்கிறீங்களாண்டா, இப்போ மகன்ட பக்கத்தில் தங்கச்சியில் தட்டில் எடுக்கிற சகஜம் தானே. இப்போ நாங்கள் ஒரே குடும்பமாக ஒரே நண்பர்களாக இருக்கிறோம். ஸோ அதில் எந்த வித தவறும் இல்லை.
மற்றது இப்போ நான் நடுகளுமே வந்து அந்த சாப்பாடு சாப்பிட போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோஸ் வந்து இப்போ ஒரு நாளில் வந்து 3 நேரம் வந்து எப்படியோ நீங்கள் பார்க்குற வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிட தான் போகிறோம். அதில் நாங்கள் ஒரு நாள் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணிக்க அதை வந்து பயந்து கொள்கிறோம். அப்போ நடுகளுமே வந்து சாப்பிட்ற சாப்பாட்டை மட்டுமே வீடியோ நான் போட்டுக்கொண்டிருக்கையில் அதையும் மட்டும் தெளிவுபடுத்துகிறேன். மற்றது என்னென்னு சொல்கிறது, இப்படி இந்த மாதிரி வீடியோஸுக்கு வந்து நீங்கள் ஆதரவு தராமல் ஒரு குடும்பத்தில் நடக்கிற இப்போ என்னென்னு சொல்கிறது, அடுத்தவண்ட குடும்பத்தில் நடக்கிறத வேவு பார்த்து அதில் ஒரு சந்தோஷம் காண்ற ஒரு வக்கரமான ஒரு மனநிலை தான் வந்து மனிதனில் எல்லாருக்குமென்னு சொல்ல வரையில் ஒரு சிலருக்கு வந்து உருவாகி கொண்டு வருது என்றதை வந்து உணரக்கூடிய மாதிரி இருக்குது இந்த சோஷியல் மீடியாஸில். ஏன்னா வந்து ஒரு குடும்பத்தில் என்னென்னு சொல்கிறேன், ஒரு குடும்பத்தை இருத்தி வச்சு ஒரு 2 கதையை போட்டுட்டு அவங்களோட புருஷன் அப்படியா, அவங்களோட அவரோட கைக்கிறாரா, இப்படி நடந்ததா அப்படி நடந்தாண்டு ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப சண்டைன்றதை வந்து அந்த குடும்பத்தோடையே முடிஞ்சு போகணும். அதை ஒரு உலகத்துக்கு காட்டுற மாதிரி அவன்கிட்ட கஷ்டத்தை வச்சு காசு உழைக்கிறதுக்கு பல பேர் தெரிவாங்க. அப்படியான ஆக்களுக்கு தான் வந்து நீங்கள் இன்னுமே வந்து சப்போர்ட் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. இன்னும் வந்து ஒரு தெளிவான மனநிலை வந்து உங்களுக்கு வரையில அவர் பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி ஒரு ஆளை இருத்தி வச்சு ஒரு குடும்பத்தில் நடக்கிற விஷயம் வந்து கணவன் மனைவிக்குள்ளே நடக்க வேண்டிய விஷயம் வந்து அது அதோடைய முடிஞ்சு போனால் வந்து அது சின்ன விஷயமா முடிஞ்சுது. இதை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து அதில் பஞ்சாயத்து கூடுற மாதிரி நடுவர்கள் மாதிரி எல்லாருமே இருந்து அதில் ஒரு விளக்கம் கொடுத்து அதில் அவன் உழைச்சிட்டு போயிடுவான். இடையில நிற்பான் பாருங்க, அவன் உழைச்சி அதுலேயும் உழைச்சி அவனுக்கு அதை பார்க்குறதும் ஒரு சந்தோஷம், அதில் தீர்ப்பு சொல்கிறதும் தான் பெரிய ஒரு மகான் தான் பெரிய ஒரு தலைவர் மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலு, அதோட அதில் வர்ற இது வந்து அவனுக்கு ஒரு காசு. இப்படியான வீடியோஸ் தான் இப்போ ரீச் ஆகி கொண்டிருக்கு. அதுக்கு தான் மக்களுமே வந்து ஆதரவு தெரிவித்து கொண்டிருக்கேன். இன்னுமே வந்து அந்த ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு வரையில புரிஞ்சு கொள்ளுங்க. அது எப்போ தான் உங்களுக்கு வருதோ தெரியலை. நீங்கள் வந்து என்னென்னு சொல்கிறது, சரி நாங்கள் நிற்கிற இடத்த பாருங்க, இங்கால வந்து நீரோடை ஓடிக்கொண்டிருக்கு, இங்கால வந்து மலைத்தொடர்கள் மேலே தான் வந்து அப்படியே போகிறோம். அதுக்கு பிறகு இங்கால ஒரு நீலாம் வந்து குளிக்க போகிறோம். மேலே தான் படி இருக்குது. இந்த விஷயங்கள் நான் கதைக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா, ஆனால் சூழ்நிலை வந்து என்ன கதைக்க வச்சுட்டு இப்போ நாங்கள் தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம், ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். அப்படி போய் கொண்டிருக்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போடுறோம். அது என்னென்னு சொல்கிறது, திரியணும், வீடியோ எடிட் பண்ணணும், அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு நெட்ஒர்க் கொண்டு தேவை. அப்படி இருக்க வர்ற கொமெண்ட்ஸுகளும் வந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இப்போ நான் ஒரு புது விஷயத்தை ஒரு தெருவோட கரையில் ஒரு புது விஷயத்தை ட்ரை பண்ணி போட்டேக்க வந்து அது ஒரு இருக்க தான் போடும். அதுக்கும் தின்னாத, அது குண்டா, அது சாப்பிடாது, இது சாப்பிடாத, எனக்கு என்ன லூஸா, டீசென்ட் இல்லையா அப்படியாண்டா. இப்போ என்னுடைய பழக்கம் இப்படித்தான், நானும் இப்படித்தான். நீங்கள் வந்து டீசெண்டாக இருக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு இதாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் இருந்து கொள்ளுங்க, என்ன அப்படி இருக்க சொல்லாதீங்க. இனியாவது மாறுங்க. இந்த என்னென்னு சொல்கிறது, நல்லவர்களுக்கு பஞ்சாயத்து செய்கிறது, அடுத்தவன்ட கஷ்டம்ண்டு அவங்கள காட்டி இவங்கள் வயிறு நிறைக்கிறதும், இவங்கள் என்னென்னு சொல்ல செல்வம் சேர்க்கிறதும் சொத்து சேர்க்கிறதும் இன்னும் கண்ணுக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கு. உங்களுக்கு அதை பார்த்து கூட விளங்கியலையா, உங்களுக்கு மண்டையில் அறிவில்லையான்ட்டு நான் நேரடியாக கேட்க வரையில் விளங்கி கொள்ளுங்க. உடனே கேட்ட உடனே இப்படியான விஷயங்கள் காய்ச்ச உடனே ஒரே ஒரு பொறாமை என்னடா பொறாமை, ஐயோ இந்த மாதிரி கொள்ளையடிக்கணும், அடுத்தவன்ட கண்ணீரில் காசு சேர்க்கணும்டா எப்போது நாங்களுமே வந்து சேர்த்துருப்போம். அப்படி பாவப்பட்ட காசுங்களுக்கு தேவையில்லை. அதோட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழணும் என்று நினைக்கிறோம் நாங்கள். அந்த வகையில் இப்படியான பாவமான செயல், இப்படி ஒரு விஷயமே தேவைப்படக்கூடாது. மற்ற எங்களோட சமுதாயத்தின் மேலே அக்கறை இருக்குது. இப்படி அடுத்தவண்ட குடும்பத்தில் நடக்கிற விஷயத்த வெளிச்சம் போட்டு உலகத்துக்கே காட்டினா வந்து அது அந்த குடும்பத்துக்கு எப்படி ஆகும், அந்த ஒரு சமுதாயமே எப்படி ஆகும், அவன் பிள்ளைகள் எப்படி ஆகணும், எல்லாமே வந்து சிதைந்து போகும். ஸோ அந்த விஷயத்தில் அக்கறை இருக்கிறபடியாக தான் அதில் ஒன்றும் செய்யலை, எங்களால் செய்யலான்னு இல்லை. அதே கேமரா, அதே மைக் எங்கள்கிட்டையும் இருக்குது. அதே ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தை போய் பிடிக்கலாம். அதே இந்த ஊர் முழுக்க எல்லாருக்கும் புருஷனுக்கும் பஞ்சாதிக்கும் சண்டை நடக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும். அப்படியான ஆக்களை பிடிக்கலாம், இல்லை போய் இருத்தி வச்சு கதைக்கலாம், காய்ச்சி அதில் ஒரு வியூஸ் எடுத்து அதில் வருமானம் சம்பாதிக்கலான்னு இல்லை, எல்லாமே செய்யலாம், செய்யக்கூடாதுன்னு இருக்கிறோம். அந்த ஒரு வழியில் நேர்மையான வழியில் போகணுமென்று இருக்கிறோம். அதுதான் காரணம். உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். பார்க்குற நீங்கள் இன்னுமே அந்த முட்டாள இருக்காதீங்க.
விளங்கிக் கொள்ளுங்க. அறிவென்பது வந்து யோசிக்கிறதுக்கு தான் மனுஷன் கொடுத்துருக்குறான். இந்த மிருகங்களுக்கு 5 அறிவு கொடுத்த மாதிரி மனுஷருக்கு 6 அறிவு கொடுத்துருக்குறான். அந்த 6வது அறிவு சிந்திச்சு செயற்படுற அறிவு. அந்த அறிவை பயன்படுத்தி விளங்கிக் கொள்ளுங்க. சரி, மேலே வந்துட்டோம். வேறு களைச்சிது. இதுதான் அந்த டேம். வடிவாக தான் இருக்குது, ஆனால் தண்ணி வந்து குறைவாக இருக்குது. இப்போ வெக்க காலமண்ட வழியாக வந்து தண்ணி குறைவாக இருக்குது. முத்தையாங்கிட்ட குளமண்ட அப்படியே நிரம்பி வழியும். அந்த வழியால் அப்படியே கீழே இறங்கலாம் போல இருக்குது. மாடுகள் எல்லாமே நிற்கிது. என்ன செல்வம், ஸ்டாப் ஆகிட்டீங்க? சமீபமா இல்லை ஜோசினையா, ஜாதக ஜோசினையா? சரி, இது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் என்ன. மற்றது இங்கே வந்து கணக்கு இடங்கள்ல இந்த வாழைகள் எல்லாம் வச்சுக்கணும். சும்மா ஒரு நிலம் இருந்தாலும் வந்து வாழையில வச்சிருந்தோம். அது காய்க்குதோ இல்லையோ அதை வெட்டினா அப்படியே விட்டால் வந்து வாழையில் இங்கே போகிற இடங்கள்ல எல்லா வாழையிலே தான் வந்து சாப்பாடும் தான். அப்போ எல்லாமே வந்து பிரியோசனம் பண்ணுறபடியா பரவாயில்ல. என்ன தண்ணியே காணல, பரவாயில்ல. இவ்வளோ அதான் இதில் நிற்கிது. அங்கால இருந்து மழை பெய்யுறது ஃபுல்லாக இதாகிடும். என்ன ஆனால் இருந்தாலும் திறந்து விட்டுருக்கணும் தானே. இவ்வளோ தண்ணி இருந்தும் அங்கால திறந்து தானே விட்டுருக்கணும். என்ன மழை பெஞ்சா ஜம்முன்னு இருக்கேன். பிடிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர்றோம்னு யோசிச்சோம். ஏன்னா வர்ற பாதைகள் வந்து அப்படி இருந்தது. ஆனால் எக்கச்சக்க பேர் இந்த இடத்துல நிற்கணும். இந்த பைக்கெல்லாம் பார்த்தா தெரியுது. அடிக்கிற வைக்கக்கு குளிக்கிறக்காண்டி நல்ல ஒரு இயற்கையான இடம். இந்த விஷயம் நான் தொடக்கத்தில் சொல்லிட்டேன். எல்லாருமே வந்து கொந்தளித்து எழுவீர்கள், ஆனால் உண்மை நிலவரமாக தான். அதோட கணக்கு கொஷனுக்கு அப்படின்னா அவன் செய்கிறான், செய்கிறவனையும் விடுறீங்க இல்லை நீங்களும் செய்கிறீங்க இல்லைன்ற ஒரு கொஷன் ஒன்று செய்யணும். அப்படி ஒரு என்னென்னு சொல்கிறது, உண்மையிலேயே இனியிலேண்டு ஒரு அவசரம் மருத்துவ தேவை, இனியிலேண்டு இதுகளுக்கு வந்து செய்யலாம். அப்படி இல்லாமல் சும்மா தேவையே இல்லாமல் யாரோ ஒருத்தன் தாரான், யாரோ ஒருத்தனுக்கு கொடுக்குறோம், அதில் நாங்கள் உழைக்கிறோம்ன்ட்டு அப்படி கொடுக்குறையில தர்றவனும் வந்து ஏதோ ஒரு இடத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய வழிகளுக்கு பிறகுதான் வந்து அவனுமே அந்த காசை உழைச்சி தரான். அது சரியான இடத்துக்கு போய் சேரணும். அதே மாதிரி ஒருவனுக்கு வந்து ஒரு தேவையே இல்லாமல் ஒருத்தனுக்கு இருந்த இடத்துல கொண்டே காசை கொடுத்து அவனையும் வந்து சோம்பேறியாகிற வேலைகள் இருக்கக்கூடாது. அப்படின்னா ஒரு சமுதாயமே வந்து அழிஞ்சிடும். ஒரு வேலைக்கு ஒரு ஆக்களை பிடிக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இப்படி காசு கேட்குற ஆக்களில் போய் உங்களுக்கு ஒரு வேலை தாரம் சம்பளம் மாதம் தாரம் வாங்கலண்டா வேல் வந்து அதுக்கு தயாராக இல்லை. இருந்த இடத்துல நீங்கள் காசு தாங்க, எங்கட பிரச்சனையை நாங்கள் முடிக்கிற வேண்டாம், காசை கொடுக்க செலவழிச்சிட்டு அடுத்த யார் தர போகிறான் என்னென்னு எடுக்கலாம்னு தான் யோசிப்பேனமே வெளியே. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அடுத்தோட இன்னும் ஒரு விளக்கம் இருக்குது. என்னென்னு சொல்கிறது, அப்படி அவன் எடுத்தாலுமே வந்து அவன் கொண்டே அவன் கொடுக்குறான் கொஞ்சம் தேண்டி யோசிப்பீங்க. அப்படியாண்டு இல்லை, சிரிப்பாக வருது இந்த விஷயங்களை நெக்க எனக்கு சிரிப்பாக வருது. முதல்ல அந்த அறிவை வச்சு யோசிங்க. நேராக வாங்க. இப்படி என்னென்னு சொல்கிற கனகாலத்துக்கு பிறகு இங்கேருந்து வேணும்னு சொல்லி யுத்தம் நடக்க இங்கேருந்து போனாக்கள் வந்து உங்களுடைய மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு எவ்வளோ விரும்புவீங்க. இன்னுமே அந்த மக்கள் இந்த கஷ்டங்களை பார்த்து அப்படித்தான் இருக்குன்னு விரும்புவீங்க. அந்த ஒரு உணர்வு, உங்களுடைய கவலை, உங்களுடைய இரக்கமான குணத்தை வச்சு அவன் உழைச்சிட்டு போகிறான். 10 விரலில் மோதிரம் போடுவான். அதோட சில பேர் யோசிப்பீங்க, அவன் அப்படி வந்துட்டான், வசதியாக வந்துட்டான், நீ பொறாமையில் வைக்கிறாட்டு. எனக்கு பொறாமை எல்லாம் இல்லை. எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கையே தேவையில்லை, அப்படி ஒரு காசும் தேவையில்லை. எனக்கு 3 தினம் சாப்பாடு, நான் போகிற இடங்களில் நான் சந்தோஷமாக நான் ஃப்ரீடமாக இருந்தாலே காணும். அப்படி ஒரு கேவலம் கெட்ட வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை. அது எனக்கு உடன்பாடும் இல்லை. அதோட நீயும் செய்ய மெட்டாக்களையும் செய்ய நான் செய்கிறேன். நான் சொந்தமாக நான் இருந்து என்னால் முடிஞ்சதை வந்து நான் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். தொடர்ந்தும் செய்து கொண்டு தான் இருப்பேன். அடுத்த வீட்டை வேண்டிட்டு நடுவராக இருந்துட்டு அவனுக்கு கொடுத்துட்டு நான் தியாகியாக வந்துட்டு நானும் அதில் காசு உழைச்சிட்டு போகிற அளவுக்கு எனக்கு அவ்வளவு இது இல்லை. கவனம் நம்மளால முடியலப்பா. இல்லை இப்போ பிடிங்க கொஞ்சம் தான் கொஞ்சம்
குச்சி கண்டுபிடிங்க. குச்சி தட்டா குச்சி குச்சியெல்லாம் வேணாம். இல்லை மேடெல்லாம் ஏற முடியல. அதான் அதனால நார்மலாக நடக்கிறேன். மேடெல்லாம் ஏற முடியல. சரி ஏறுவேன். என்ன கழிச்சு கொண்டதுன்னா அப்படியே அந்த என்னன்னா ஏழைகளின் கடவுள் ஒரு தியாகியா நான் இருக்க விரும்பலை. வரலாறுகளில் வந்து எவ்வளோ தியாகிகள் இருக்கிறோம், எவ்வளோ குடைவர்கள் இருக்கிறோம். ஆனால் இப்போ இப்படி என்னென்னு சொல்கிறேன், அந்த வறுமையான மக்கள் ஏழை மக்களை வச்சு முகவர் வேலை பார்க்குறார்கள், நடுவர் வேலை பார்க்குறாங்களும் தான் இப்போ தியாகி ஏழைகளின் கடவுள் என்று சொல்லப்படுறவ. புரியலை, இதுக்கு நான் விளக்கம் சொல்ல விரும்பலை. சரி, நான் இதோட முடித்து கொள்கிறேன் மக்களே. தயவு செய்து விழித்தெழுங்க, விளங்கி கொள்ளுங்க. உங்களோட நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, கஷ்டப்படுற மக்களும் இருக்கிறாங்க. ஆனால் நான் கஷ்டப்படுற மக்களை வந்து உதவி செய்கிறேன்னு சொல்ல வரையில் அந்த மக்களை இன்னுமே கஷ்டமாக ஏழைகளாகவே வச்சிருக்க விரும்பாதீங்க. ஒரு இடத்துல இருந்து அவனை அடிமைப்படுத்தி இந்த காசை கொடுத்து நீ ஏழையாவே உனக்கு இது அடிமையென்று அவன் அடுத்த இதை யோசிக்க மாட்டான். அப்போ அவனை யோசித்து அவனை அடுத்த கட்டத்துக்கு போடுங்க. இது வந்து ஒரு ஆண்ட இது மட்டும் இல்லை, ஒரு சமுதாயத்தின் இதே வந்து அந்த விஷயத்தெல்லாம் தங்கியிருக்கு. வடிவாக புத்தியை யோசிங்க. வரலையா சார்? இல்லை அங்கால கல்லுகள் இருக்கு, கவனம். ஓ அதான் சரி, அப்படியே நாங்கள் நடந்து போவோம் குளிக்கிற இடத்துக்கு. ஏன் நான் இந்த கதையை கதைக்க தொடங்கினான்னு தெரியல, பட் கதைச்சிருக்கிறேன். சரி, நான் ஏதாவது தேவையில்லாமல் இல்லை, இதெல்லாம் சரியான ஒரு கதை தான் காட்சிக்கிறேன். அப்படி இருந்தால் உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாட்டி என்னை மன்னித்து விடுங்கள். மனமாற நானும் மன்னிப்பு கேட்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் வந்து உண்மையான விஷயங்கள். அந்த அறிவை கொண்டு தயவு செய்து யோசியுங்கள். ஆண்டவர் 6வது அறிவு கொடுத்ததை வந்து யோசிக்கிறதுக்காக மட்டும்தான். சரியா? சரி, இதோட இந்த டாப்பிக்கை முடிச்சுட்டு நாங்கள் இன்றைய நாளுக்கு வருவோம். இதுக்கு பிறகு இந்த வீடியோ போட்டால் பிறகு எக்கச்சக்க கொமெண்ட்ஸ் வரும், எக்கச்சக்க இதுகள் வரும். அதுகளையும் நான் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். சரி, விழித்து கொள்ளுங்கள், அறிவை யூஸ் பண்ணுங்க. இப்போ நாங்கள் குளிக்கிற ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். வாவ், சூப்பர். இங்கே வந்து எல்லா இடங்களுக்கும் போயிருக்கிறோம். இன்றைக்கு தான் ஒரு பெருசாக ஆட்களை இல்லாத ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துருக்கிறோம். குற்றாலம் எல்லாம் போய் குளிக்கவே முடியலை, அவ்வளோ க்ரௌடாக இருந்தது. ஆனால் இதில் ஆக்கள் இருக்கிறாங்க, பெரிய ஆக்கள் வந்து இல்லை. என்ன முடியாது உங்களால் பிறகு பணம் செல் திருடர்கள் ஜாக்கிரதை. நல்லா இருக்கு வந்த இடம். எங்கே எங்களை கூட்டிகிட்டு வந்த நவரங்க யாரையும் காணலை. இதுல இல்லை, நீங்கள் சமைச்சு தரணும், சந்தோஷம். நல்ல ஒரு இயற்கையான இடத்த கூட்டி வந்துக்கிறீங்க. நாங்கள் எங்கெங்கே போனாங்க, குற்றாலம் போனாங்க, வேற சிற்றடி திருப்பரப்பு போனோம், அகஸ்தியர் ஃபால்ஸ் போனோம். ஆனால் ஒரு இடத்துல வந்து குளிக்கல முடியாது, அவ்வளோ க்ரௌடை தாண்டி தண்ணி அதிகமாக வந்தது. இந்த இடம் தான் வந்து நல்ல இடம். கண்டிப்பாக நிம்மதியை தேடி வாரார்கள் இந்த மாதிரி இடத்துக்கு வாங்க. குளிப்போம், நல்ல குளிராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆற்று தண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பாறைகளே வந்து செதுக்கி இருக்கணும் கடவுளோட சிலைகள் செதுக்கி இருக்கலாம். என்ன இந்த சிலைகள் வந்து செதுக்கி இருக்கலாம். மேலே வந்து போகலாம்னு நினைக்கிறேன். எங்களோட பிரகாஷ் களத்தில் உதச்சிட்டு வருவாங்க. குற்றால அருவியில் குளிச்சது போல் தண்ணி சும்மா ஜில்லுன்னு இருக்கு. ஒரு ஐஸ் தண்ணிகளை வச்சு குளிச்ச மாதிரி இருக்கும். அப்பா, ஓ மை காட், ரொம்ப குளிரா இருக்கு. நட்டு விட்டுடே வழுக்கி விழுந்துடானா. ஓ மை காட், 2 தடவை வழுக்கி விழுந்துடாரா. சரியா, இதுல ஒருக்கா வழுக்கி விழுந்துடா. டே கவனடா, டே
அதில் ஒரு கவலைக்கு விழுந்துட்டாங்க. சரி, அப்படியே ஒரு மாதிரி மேலே ஏறி வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து அமைதியான ஒரு நீர் ஒன்று இருக்குது. ஆனால் இதுலேருந்து நாங்கள் வளைக்கினா டேஞ்சர். அதில் வச்சு சமைக்கணும். இதில் குளிக்க சூப்பராக இருக்கும். ஆனால் அதில் வலிக்கு கொண்டு போக விட்டோம்னா சரி. அதோட இந்த இடத்துக்கு பாருங்க, எனக்கு மதுபான பிரியர்கள் வாரணும். இதில் பாட்டில்கள்லாம் வச்சு விழுத்து பிடிக்கப்பட்டு போயிருங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. இந்த இயற்கையான இடத்தை அசுத்தப்படுத்தி எப்படி இருந்தது? ஜில்லுன்னு இருந்ததா? குளிக்கவாங்க தலையணைக்கு. தலையணை என்ன இதுன பேர்? தேங்காய் ஊர்லிக்கு எல்லாரும் குளிக்கவாங்க. நம்மளும் குளிக்கலாம். சூப்பராக இருக்கு இடம். சூப்பராக இருக்கு இடம். அண்ணன் வந்து வீடியோ எடுக்க வந்தது பாருங்க எல்லாரும். சரி, ரைட், ஓகே ஓகே. சரி, அப்படி இதால் சரி வாய் வாய். இதான் வந்து நல்ல ஒரு அமைதியான இடமா இருக்குது. இங்கே வந்து சமைச்சு கொண்டு மிரிக்கணும். ரைட், இதில் வந்து நாங்கள் குளிப்போம். என்ன 3 தரம் பாறைக்கு கிஸ் கொடுத்தனீங்களா? ஜட்டியோட நிற்கிறேன். எங்களோட குடும்பங்க பார்க்குற வீடியோ என்னட்டு காட்டுறது? நிர்வாணமா இல்லை. நிர்வாணமா இல்லை. சரி, மேலே தான் நல்லா இருக்கு, கீழே தண்ணி டப்பண்டு அடிக்குது. வீடியோ ஆதாரம் இருக்கா? இந்த வீடியோ ஆதாரம் இருக்கு. அவங்க விழுந்தது வளோட்டு. இந்த வீடியோ நாங்கள் ஆட் பண்ணி விடுற மாதிரி இருக்கு. இந்த வழுக்கும் தண்ணி வர்ற இடம் வந்து தெரியாது உனக்கு. அதான் அப்படி போஸா இருக்குமென்னு தெரியாது உனக்கு. அந்த அண்ணன் அது மாதிரி சமைச்சிருக்கணும் பாருங்க. சூப்பராக அப்படி என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு குவார்ட்டர் ஒன்று வேண்டிட்டு ஒரு பெக்கொண்டு அடிச்சுட்டு என்னடா செய்யற? டே, இயற்கையை மாசுபடுத்தவங்க வேறு ஆகலாம். சோப்பு சண்டை போடாத சூப்பர் குளிராக இருக்கா? தண்ணி ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கு. உண்மையா அடிக்கிற வேறு லெவல். அந்த குளிருக்கு தான் இப்படி குளிருது. ஆனால் இதில் வந்து பெருசாக தாக்கல. அந்த ஐஸ் பாத் எடுத்த மாதிரி இருக்கு. இதில் இந்த கிட்ட போனால் சில பேர் இழுக்க வந்து பார்க்குறேன். அது மேலே பெரிய அருவிலேருந்து தண்ணி வருது. அந்த அருவிக்கு போக முடியல. ஆனால் இந்த அருவிக்கு போக முடியுது. இது வந்து சின்ன கிளை போல. ஆவாசம் வாங்கி தெரியாதடா. இந்த உடம்ப வச்சுக்கொண்டு நீ திரியிற. போடா, பயப்படாத போ. இல்லடா, அது இழுக்கலடா. அது பயப்படாது. அப்பா ஆனா இந்த தண்ணி நல்லா குடிக்கலாம். மூலிகை தண்ணி. தண்ணி என்ன ஹீட் ஆகும்? இவ்வளவு ஓடுற தண்ணி தானே. சம்மர் இல்ல மத்த சைடுல கர்மா இங்கேயும் மீன் கிடைக்கும். மீன் கிடைக்கும். சரி, குளிச்சுட்டு வெளிக்கிட்டோம். சூப்பராக இருந்தது. நல்ல ரீஃப்ரெஷிங்காக இருந்தது. ஆனால் இந்த இடத்துக்கு நீங்கள் தேடி வருவீங்களா? அது வந்தால் வாங்க. இது மேலே தலையணை இருக்குது. அதுக்கு கீழே தான் வந்து குளிக்கிறது. மேலே குளிக்க விடையில தலையணை இருந்தால் அவங்க போய் குளிச்சுக்கோங்க. சரி, வேணா குளிச்சு பைக்கை இவரு ஓட்டிட்டு பின்னாடி யாரோ உட்காந்தாங்க. இவ்வளோ நேரம் குளிச்சதை பற்றி என்ன சொல்கிறீங்க? அது பாறை மேலே ஏற முடியும். ஸ்லிப் ஆச்சுன்னா உழுந்துன்னா ஒம்பிடும். அதனால தான் நான் பார்த்தேன். இல்லை, அங்காலையும் பாறை தான். அங்காலையும் பாறை தான். ஐயோ, எப்போ இந்த மாதிரி மோசமாக அனுபவம் எனக்கு. ஃபாரஸ்ட்டுக்குள்ள எல்லாம் அது கூட போயிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி பாறை மேலாம் ஏறி ஏறதுலாம் நம்மளால முடியாது. அதேங்களா? அப்போ அந்தந்த வயசு இதெல்லாம் அது செய்யுங்க. அப்புறம் வயசு போனா செய்யலாம். பாறை மேலாம் ஏறுவேன், பயங்கரமா ஏறுவேன். அந்த மாதிரி ஆளு இப்போ அப்படியே இதாயிடும். எல்லாம் ஒரு நடக்கும்போதே பயமா இருக்கு. அந்த வயசுல அவர் பெரிய ஒரு வித்தக்காரரா இருந்திருப்பார்.
அவர் இந்த ஊருக்காரர் இருப்பாரு, உடம்பு தெம்பா இருந்திருக்கும். நீங்க கொடைக்கானல்லாம் போயிட்டு இல்லை. கொடைக்கானல இந்த பரங்க மலை இருக்கு தெரியுமா, அந்த ஸ்டெப்ஸில் கூட போக மாட்டேன், சைட்ல அந்த இது இருக்கும், அது மேலேயே ஓடுவேன் மேலே. அப்படிலாம் போனவன். இப்பெல்லாம் முடியல, பயமா இருக்கு இப்போ. ஏன்னா நம்ம தார் செத்துட்டு கூட பரவாயில்ல, ஆனா அடிபட்டு அவசப்பட்டு. இப்படி ஒரு வண்டி இருந்தால் வந்து வேறு லெவலாக இருக்கும் ஆஃப் ரோடு. ஹைவேஸில் போய் கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்றுக்கு பெரிய ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இருக்கு, சிமெண்ட் ஃபேக்ட்ரி, ராம்கோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி. எந்தளோ பெரிய ஃபேக்ட்ரி பாருங்க. ஸோ இதுலேருந்து அந்த மூலப்பொருட்களை கொண்டு வர்றதுக்கு இதுலேருந்து தனியாக ரயில்வே ட்ராக் போட்டிருக்கான். இதுதான் சிமெண்ட் ஃபேக்ட்ரி ராம்கோட. அங்கே வரைக்கும் எனக்கு என்னென்ன